இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு HTML CSSல சில பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் டேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியே வந்துட்டு எப்படி நீங்கள் கூகுள் பண்ணி புது டேக்ஸ் புது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கற்றுக்கலான்றது கூட நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக இண்டிபெண்ட்டாக எப்படி புது விஷயத்தை நீங்களே கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் அதே சேம் ப்ராசஸை எப்படி நீங்கள் பண்ணலான்றது இன்னொரு வாட்டி பார்க்க போகிறோம். இதனால் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ராசஸை ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சில முக்கியமான CSS ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஒன்றுனா நம்ம W3 ஸ்கூல்ஸில் இருக்கிற டாக்குமெண்டேஷனை படித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம W3 ஸ்கூல்ஸில் CSS செக்ஷனுக்கு போயிட்டு பைவே உங்களுக்கு இது எப்படி போகணும்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு W3 ஸ்கூல்ஸ் ஸ்பேஸ் CSS அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு W3 ஸ்கூல்ஸ் சைட்டோட CSS செக்ஷனுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு CSS ப்ராப்பர்ட்டியை காட்ட போகிறோம் இப்போது. ஸோ வந்து என்னென்னா டிஸ்பிளே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம W3 ஸ்கூல்ஸில் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கான லிங்க் தேட போகிறோம். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைஸ் இஃப் ஆர் ஹவு an element is displayed அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் every HTML element has a default display value depending on what type of an element it is. The default display value for most elements is block or inline. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வேல்யூக்கும் எந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றத சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா a block level element always starts on a new line and takes up full width available. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் CSS ப்ராப்பர்ட்டிஸில் டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட்டோட விட்த்து வந்துட்டு அந்த பேஜில் எவ்வளோ விட்த் இருக்குதோ அது ஃபுல்லாக அப்படியே ஆக்கியபை பண்ணிக்கும். அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க அவங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த டிஸ்பிளே ஈக்குவல்ஸ் இன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட்டோட விட்த்து வந்துட்டு அந்த எலிமெண்ட்டுக்கு உள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தேவையான விட்த்து மட்டும்தான் ஆக்கியபை பண்ணிக்கும். மொத்தம் பேஜையும் ஆக்கியபை பண்ணாமல் அந்த எலிமெண்ட்டுக்கு தேவையான விட்த்தை மட்டும் ஆக்கியபை பண்ணிக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்லலாம். இது கொடுத்தீங்கன்னா உங்களோட எலிமெண்ட் வந்துட்டு பேஜில் இல்லாத மாதிரி காட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிக்கான 3 பாசிபிள் வேல்யூஸ். ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ட்ரை இட் யுவர்செல்ஃப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம டெமோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எலிமெண்ட்டுக்கு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இன்லைன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இந்த லிஸ்ட் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் ஐட்டமில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு தேவையான விட்த்து மட்டும் எடுத்துகிட்டு இருக்குது. அதனால் எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் காட்டுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்பிளே வந்துட்டு இன்லைன் இல்லாமல் பிளாக் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா மாற்றிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமும் வந்துட்டு அந்த பேஜில் இருக்கிற மொத்தம் விட்த்தையும் ஆக்கியபை பண்ணிக்குது. அதனால் வந்துட்டு ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமும் தனி லைனில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து போட போகிறேன். இதுக்கு ஒரு பார்டரும் போட்டுடலாம். நம்ம பார்டர் 1 pixel சாலிட் ரெட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்படி போட்டோன்னா நம்ம எலிமெண்ட்டோட பார்டர் தெரியுது. ஸோ இப்போ பிளாக் கொடுக்கும்போது ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமும் தனி லைனில் வருது. அதோட விட்த்து வந்து ஃபுல் பேஜோட விட்த்தும் இருக்குது அதில். இதே நீங்கள் டிஸ்பிளே இன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சிடும். எப்படின்னா அந்த எல்லா எலிமெண்ட்டுக்கு தேவையான விட்த்தை மட்டும் ஆக்கியபை பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். இது வந்து உங்களுக்கு இப்போ புரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் போக போக யூஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ டிஸ்பிளே நன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் அந்த பேஜில் இல்லாத மாதிரி காட்டும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, அந்த பேஜில் தான் இருக்குது, பட் உங்களுக்கு வந்து அது இல்லாத மாதிரி காட்டும் ப்ரௌசரில். ஸோ இதுதான் வந்துட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து பொசிஷன் பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்குது. மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது. ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், ஃபிக்ஸட், அப்சல்யூட் அண்ட் ஸ்டிக்கி. ஸோ ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எலிமெண்ட்ஸுக்கு வந்துட்டு அதுதான் வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஒரு பேஜில் இருக்குது அப்படின்னா அது டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா நம்ம வந்துட்டு அந்த பொசிஷன் ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணலன்னா கூட வந்துட்டு அந்த எலிமெண்ட் எங்கே இருக்குமோ அதே இடத்துல அது காமிக்கும். ஸோ பொசிஷன் ஸ்டாட்டிக் இருக்கும்போது அந்த எலிமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன வருதோ அது வந்துட்டு அந்த வெப்பேஜுக்கு மேலே காட்டும். அந்த எலிமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வருதோ அதெல்லாம் வந்துட்டு அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே காட்டும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி அது வந்துட்டு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை அதை பற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ்னு இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த எலிமெண்ட் இங்கே இல்லாமல்
கொஞ்சம் 30 பிக்சல்ஸ் தள்ளி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு அதுக்கு தேவையான மார்ஜினை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிவ்வில் வந்துட்டு உங்களுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு லெஃப்ட்னு கொடுத்துட்டு 30 பிக்சல்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு அந்த எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் 30 பிக்சல் மார்ஜின் ஆட் பண்ணும். ஸோ அந்த பொசிஷன் ரிலேட்டிவ்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்ஜின் லெஃப்ட்டை வந்து காட்டாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பொசிஷன் ரிலேட்டிவ்ன்ற ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் போடுற அந்த கேப் வந்துட்டு வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பொசிஷன் ஃபிக்ஸட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே இந்த பேஜ்லேயே ரைட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பொசிஷன் ஃபிக்ஸட்ன்ற போட்டிருக்க டிவ் எலிமெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகி காட்டுது. ஸோ நீங்கள் இந்த பேஜில் எங்கே ஸ்க்ரால் பண்ணி போனாலும் அந்த எலிமெண்ட் மட்டும் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிவ்க்கு வந்துட்டு பொசிஷன் வந்து ஃபிக்ஸடு அப்படின்னு இருக்குது. இதோட மார்ஜின்ஸும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ பாட்டம் 0 ரைட் 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்துட்டு நமக்கு இங்கே நம்ம பேஜோட பாட்டம் ரைட்டுக்கு அது அலைன் ஆகிருக்கு. ரைட் சைட்லேயும் 0 மார்ஜின், பாட்டம்லேயும் 0 மார்ஜின். அதனால் இங்கே வந்து நிற்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கண்டென்ட் வந்து நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம இங்கே கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனாலும் வந்துட்டு அந்த கண்டென்ட் எங்கே இருக்குதோ அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃபிக்ஸட் ஒர்க் ஆகும். இங்கே வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு அப்சல்யூட் இன்னொரு வேல்யூ இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்டென்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு இருக்கும். கான்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிவ் டேக் எடுத்துடலாம். அதோட கிளாஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கோம், அப்புறம் டாப் ரைட் மார்ஜின் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இது கொடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா அந்த டிவ் எலிமெண்ட் வந்துட்டு அந்த மார்ஜின்ஸில் கரெக்டாக காட்டுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பொசிஷன் ஃபிக்ஸடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் காட்டுது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த கண்டென்ட்டோட ஸ்க்ரோல் ஆகுது. ஒரே இடத்துல நிற்காமல் அந்த கண்டென்ட்டோட ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பொசிஷன் அப்சல்யூட்ன்ற ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே தெரியுது அந்த எலிமெண்ட் வந்துட்டு எங்கே இருக்கணும் அப்படின்றத காட்டுது. நீங்கள் எதுவுமே ஸ்டைலிங் கொடுக்கலன்னா அந்த எலிமெண்ட் இங்கே தான் இருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட் வந்து பேஜில் இருக்கிற மற்ற கண்டென்ட்னால அஃபெக்ட் ஆகாமல் அந்த பேஜில் ஒரு இடத்துல காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு அது எங்கே காட்டணுன்றதுக்கு தேவையான மார்ஜின்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் அந்த இடத்துல போய் காட்டும். ஸோ அந்த பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கும்போது அந்த மார்ஜின்ஸ் நம்ம எங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த இடத்துல போய் அது கரெக்டாக காட்டும். அப்புறம் இன்னொரு பொசிஷனும் இருக்குது, அது பேர் வந்து ஸ்டிக்கி. அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டிக்கி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த எலிமெண்ட் வந்து எங்கே இருக்கணுமோ அது அங்கேயே தான் காட்டும். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட் வந்து மேலே இருக்கிற கண்டென்ட்டோட மறைஞ்சி போயிடாமல் அந்த பேஜோட மேலே இருக்கிற எட்ஜில் போய் ஒட்டிக்கும் அது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு எங்கே போனாலுமே அந்த கண்டென்ட் வந்து விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பேஜ் எவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த கண்டென்ட் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து ஃப்ளோட் பார்க்கலாம். ஃப்ளோட் வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ப்ராப்பர்ட்டி. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து லெஃப்ட்டில் இந்த மாதிரி காட்டுது. அதுக்கு அடுத்த வர டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே வருது. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு ஃப்ளோட் ஆகிடும். அதுக்கு கீழே என்னென்ன வரணுமோ அது வந்துட்டு அந்த இமேஜுக்கு ரைட் சைடில் இருக்கிற எம்டி ஸ்பேஸில் வந்து ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ளோட் ரைட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு அந்த பேஜில் இருக்கிற ரைட் சைடில் போய் ஒட்டிக்கும். அந்த இமேஜுக்கு கீழே வர வேண்டியது எல்லாமே வந்துட்டு அந்த இமேஜுக்கு லெஃப்ட் சைடில் என்ன ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குதோ அங்கே வந்துட்டு ஆக்கியபை பண்ணிக்கும். ஸோ ஃப்ளோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மட்டும்தான் இருக்குது, இதில் வந்து சென்டர்லாம் கிடையாது. இதே மாதிரி ஃப்ளோட் வந்து நன்னு கொடுக்கலாம். நீங்கள் நன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோட்டு கொடுக்கவே இல்லைன்னா என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் காட்டும். ஸோ உங்களுக்கு ஃப்ளோட் வந்து ஃபுல்லாக புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் ஃப்ளோட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட யூஸ் புரியும் உங்களுக்கு. அடுத்து வந்துட்டு கர்சர் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த இமேஜுக்கு கர்சர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பாயிண்டர்னு கொடுக்க போகிறேன். ஸோ இது ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு எப்போல்லாம் நம்ம மவுஸை வந்துட்டு அந்த இமேஜ் மேலே மூவ் பண்ணுறோமோ அது வந்துட்டு அந்த கர்சரை பாயிண்டர் மாதிரி காட்டும். ரெகுலர் கர்சர் இல்லாமல் அந்த பாயிண்டர் காட்டும்.
ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கர்சர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்ன்றதை பார்க்கலாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கர்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த CSS கர்சர் ப்ராப்பர்ட்டியை பற்றி காட்டும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்சர் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வேல்யூஸ் வரும்ன்றதை இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கிராஸ் ஹேர் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மேலே மூவ் பண்ணும்போது அது கிராஸ் ஹேர் மாதிரி காட்டுது. அதே மாதிரி ஹெல்ப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கர்சருக்கு பக்கத்தில் ஒரு கொஷின் மார்க் மாதிரி காட்டுது. அதே மாதிரி ப்ராக்ரஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அந்த லோடிங் சிம்பிளை காட்டும் மவுஸுக்கு பக்கத்தில். ஸோ இங்கே வந்துட்டு ஜூம் அவுட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு அந்த மேக்னிஃபைங் கிளாஸில் மைனஸ் காட்டுது. அதே வந்து நீங்கள் ஜூம் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தது தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு வேல்யூவில் என்னென்ன பண்ணுன்றது புரியும் உங்களுக்கு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML எலிமெண்ட்ஸை எப்படி செலக்டிவாக டார்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நான் என்னென்னு காட்டுறேன் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LI டேக் இருக்குது, அது உள்ளே வந்துட்டு A டேக் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற A டேக்கை டார்கெட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற LI டேக்கை டார்கெட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த A டேக்கை டார்கெட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விதமான ஸ்டைலிங் வந்து அந்த A டேக் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் இந்த A டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த LI டேக்கு உள்ளே வச்சுருக்கோம். பட் இந்த A டேக்ஸ்லாம் வந்துட்டு அந்த லிஸ்ட்டுக்கு உள்ளே மட்டும் இல்லாமல் வெளியிலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டைலிங் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற A டேக்ஸ்க்கும் அப்ளை ஆகுது, அதுக்கு கீழே இருக்கிற A டேக்ஸ்க்கும் அப்ளை ஆகுது. ஸோ இப்போ இந்த A டேக்கான ஸ்டைலிங் வந்துட்டு கீழே இருக்கிற எல்லா லிங்க்ஸ்க்கும் அப்ளை ஆகுது, மேலே இருக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிறது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு அந்த ஸ்டைலிங் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற லிங்க்ஸுக்கு மட்டும் அப்ளை ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வந்து பல விதத்தில் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிளாஸ் வச்சு கூட பண்ணலாம் இல்லை. ஸோ நான் பண்ணி காட்டுறேன் ஒரு வாட்டி. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற லிங்க்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளாஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேமுக்கு இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா லிங்க்ஸ்க்கும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டைலிங் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற லிங்க்ஸ்க்கு மட்டும் காட்டுற மாதிரி நீங்கள் பர வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு அந்த ஸ்டைலிங் எல்லாம் வந்துட்டு அந்த கிளாஸுக்கு டார்கெட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணாமலே கிளாஸ் நேம் எல்லாம் இன்வால்வ் பண்ணாமலே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரிசல்ட்டை வர வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் எப்படின்னு காட்டுறேன். முதல்ல வந்து இது எல்லாத்தையும் நான் சேஞ்சஸ் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்ச மாதிரி எல்லா லிங்க்ஸுக்கும் அந்த ஸ்டைலிங் அப்ளை ஆகுது. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கிற லிங்க்ஸுக்கு மட்டும் இந்த ஸ்டைலிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே வந்துட்டு UL greater than symbol LI greater than symbol A அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டைலிங் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற லிங்க்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் நேம் வச்சு பண்ண கோடுக்கும் இந்த கோடுக்கும் ஒரே ரிசல்ட் தான் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த CSS ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஜென்ரலாக இருக்கிற A டேக் அப்ளை ஆகாமல் எந்தெந்த A டேக் வந்துட்டு ஒரு UL டேக்கு உள்ள இருக்கிற LI டேக்கு உள்ள வருதோ அதில் மட்டும் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த UL டேக்குள்ளே ஒரு LI டேக் இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற A டேக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை ஆகுது. ஸோ இங்கே வெளியில் இருக்கிற A டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த ஒரு UL LI டேக்கு உள்ளே வரல, அதனால வந்துட்டு அந்த ஸ்டைலிங்லாம் அதுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை செலக்டிவாக டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக்கை வச்சு நீங்கள் கிளாஸஸ் ஐடிஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்டுக்கு ஸ்டைலிங்கை தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, பொசிஷன் ப்ராப்பர்ட்டி, ஃப்ளோட், கர்சர், அப்புறம் சைல்டு எலிமெண்ட்டோட செலெக்ஷனை பார்த்தோம். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய CSS ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நிறைய HTML டேக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு நான் நீங்கள் வந்து சொந்தமாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸை வந்து நான் இப்போ டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு டேகை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு டேகை வந்து நீங்கள் எப்படி தேடி கண்டுபிடிச்சி இன்டர்நெட்டில் அதோட டெஃபினேஷன்லாம் பார்த்து புரிஞ்சிக்கலான்றதை காமிச்சிருக்கேன். அதை எப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு CSS ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு மறந்துடாமல் கண்டிப்பாக சொந்தமாக நீங்கள் வந்துட்டு
உங்களுக்கு தெரியாத ப்ராப்பர்ட்டிஸ் டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் சொந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரியலன்னா கூட வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு புது ரிசோர்ஸுக்கு போய் நீங்களே படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி அதை கற்றுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு HTML CSSல மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு ஏரியாலையும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வர வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.